எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர், என் குடும்பத்தின் அடையாளம். ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இதுக்கப்புறம் ஒரு நல்ல பலன் கிடைக்குமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதும் என் மனசுக்குள்ளே இருக்குது. இந்த ஹாப்பினஸ்க்கான ரீசன் என்ன அப்படின்னாக்கா, நேற்று நடந்த ரிசல்ட் அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய எலெக்ஷன் ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஹாப்பினஸை கொடுத்துருக்கு. நான் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக நான் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணேன், எதுக்கு இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். 2022 நடந்த குரூப் 2 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ தான் என்னுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது வேக்கன்சி அப்படிங்கிறது அதிகமாக தான் இருந்தது. பட் மெயின்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு அவங்களுடைய ஆன்சர் ஷீட் அப்படிங்கிறது மாறி இருந்தது. இதனால் கன்ஃபியூஷன்ஸ் வந்துச்சு, டைம் கன்சம்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். நானும் ஃபேஸ் பண்ணேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் சிலபஸை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸை சேஞ்ச் பண்ணாங்க. குரூப் 2 மெயின்ஸ்க்கு, குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமுக்கு. இதுக்கப்புறம் இதுலேயும் நான் ரொம்பவே சஃபர் ஆனேன். இதுக்கப்புறம் குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமுக்கு சிலபஸ் ஃபுல் சிலபஸுமே நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸை சேஞ்ச் பண்ணாங்க. அதில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனேன். தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு ஆளுங்க யாராக இருப்பாங்கனாக்கா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக தான் இருப்பாங்க அப்படின்றத நான் நல்லாவே அனலைஸ் பண்ணேன். கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சு, வேக்கன்சி ரொம்ப லோவாக இருந்தது. கொஷின் பேப்பரை வந்து ரிலீஸ் அப்படின்னு சொன்னாங்க, ஆன்சர் ஷீட் ஓப்பன் அப்படின்ட்டு சொன்னாங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ணோம், இதை எதிர்த்து ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பேசணும். பட் எங்களுக்கான ஆன்சர் எதுவுமே கிடைக்கல. ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் கொடுக்காத ஒரு விஷயத்த அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். அதுக்காக இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன். என்ன எல்லாருமே சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொஷின் பண்ணலாம். நீங்கள் கஷ்டப்பட்டாதானே உங்களுக்கு சாப்பாடு, யார் வந்தால் என்ன யார் போனால் என்ன, நம்ம கஷ்டப்படும் பொழுது நமக்கான சாப்பாடு அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படின்னு கொஷின் பண்ணலாம். கரெக்டு தான். நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னாக்கா அதுக்கான ஒரு ஊதியமாக நமக்கு சாப்பாடு அப்படிங்கிறது கிடைக்கிது. பட் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக நான் கஷ்டப்பட்டேன், கஷ்டப்பட்டுட்ருக்கேன், இதுக்கப்புறமும் கஷ்டப்படுவேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு கோபம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வருது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது ஒருத்தரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக என்னுடைய கோபம் அப்படிங்கிறதும் அதிகமாகுது. ஜென்ரலாக கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. அதை விட ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக 2 குழந்தைங்களுக்கு அம்மாவாக வீட்டையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம், நம்ம லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. டிவிக்கு 118 ரீச் பண்ணலை, மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணலை. அப்படி மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணி நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா விஜய் அண்ணா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நிறைய இடத்துல எங்களுக்காக பேசியிருக்கீங்க, நிறைய இடத்துல ஒரு எக்ஸாமை கூட உங்களால் கரெக்டாக கண்டக்ட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிரச்சாரத்தில் நிறைய இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நாங்களும் கேட்டிருக்கோம். அதே மாதிரி ஊழல் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை கண்டிப்பாக என்னால் அமைக்க முடியும், நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு ஹோப்பை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஊழல் இல்லாத அரசு அமையணும் அப்படின்னாக்கா ஊழல் இல்லாத அரசு அதிகாரிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஊழல் செய்யாத அரசு அதிகாரியாக வரணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறவங்களால மட்டும்தான் ஊழல் இல்லாத ஒரு அரசு அதிகாரியாக இருக்க முடியும். நாங்கள் கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி எக்ஸாமை ஹானஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருடைய போஸ்டிங்கும் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா எங்களுடைய சைடில் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக ஊழல் இல்லாத ஒரு அரசை நாங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிக்கணும். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நம்பிக்கையாக இருப்போம்.